எல்லாருக்கும் வணக்கம். இது ப்ளவுஸ் கட்டிங் இது. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரெண்டு போய் செக் பண்ணும்போதும் கிராஸ் கட்டா ஸ்ட்ரெயிட் கட்டா இதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த ப்ளவுஸ் வந்து துணி வந்து நீங்கள் வாங்கும்போது மினிமம் 1 மீட்ரு உள்ள மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதால மேக்ஸிமம் 1 மீட்டருக்கு வாங்கணும்னா 1:10 அப்படி வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். துணி அகலமாக இந்த மாதிரிலாம் அகலமாலாம் இல்லை, துணி அகலம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக 1:10. நீங்கள் இந்த கட்டிங்கை பாருங்கள், நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஃப்ரெண்ட் நெக் இது. இந்த ஃப்ரெண்ட் நெக் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஃப்ரெண்டை நெக் வெட்டிட்டு தான் அந்த ஆமில் போடணும். இந்த ஆமில் அடி போடும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை கட்டிடணும். இப்போ ஆமில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணுறோம். ஃப்ரெண்டை அப்படி கட்டும் போது ஷோல்டரில் லைட்டாக தட்டிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். ஷோல்டர் ட்ரூப் ஆகாது. அதனால தான் இப்படி விட்டுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை வெட்டிட்டு அப்புறம் உள்ளே தள்ளி பேக் விட்டுறோம். அதேமாதிரி இப்போ வந்து பாடி மார்க்கு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க்கு. அப்போ தான் டாட் போடும்போது ஆம் டாட் போடும்போது கம்மியாகிடும். இந்த ஃப்ரெண்டு கிராஸ் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஷோல்டர் லைட்டாக தள்ளிடும். தட்டிக்கிட்டு இப்போ டாட்டாக இருக்கணும். டாட்டாக ஷோல்டர்லேருந்து தையல் வாசி விட்டுட்டு அங்கேருந்து அளக்கணும். அங்கேருந்து அளக்கும்போது 10 வச்சுட்டு மாறு போட்டு கீழே அந்த டாட்டோட இறக்கத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்குவோம். 10 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த டாட்டோட இறக்கம் கீழே அளவு இருக்குது. நான் இன்னொரு அளவு மெஷர்மெண்ட்டு எப்படி எடுத்து வெட்டுறது எப்படியும் சொல்லித்தரேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்கிறேன். ப்ளஸ் அதையும் அளந்துக்கிறோம். கீழே மாறு போடுறோம். இப்போ சைடு மார்க்கு. இப்போ சைடில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சைடு வந்து எவ்வளோ வருது, இப்போ 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு வச்சு மார்க்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க் போடணும். ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுட்டு அந்த ஆம்பல் டாட்டு அதை கிராஸ் கற்றுக்குவோம். அப்புறம் ஃப்ரண்ட் டாட்டு சின்ன டாட்டு, ஓகேவா. இந்த பெரிய டாட்டு வந்து கீழே எவ்வளோ இறக்கிக்கும், 3.5 இன்ச்சு இருக்கணும்னா அந்த 3.5 இன்ச்சு 1.25 வச்சு அது கிராஸ் பண்ணணும். இது கிராஸ் பண்ணிட்டோமா. இப்போ ஃப்ரெண்டு, ஓகே. இந்த 1.25 பெரிய டாட், அந்த பெரிய 1.25 இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சிடணும். சைடு டாட் எவ்வளோ பஸ் போகிறோமோ அதேமாதிரி 2 பக்கமும் 1.25 அந்த கீழே கிராஸ் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரெண்ட் நெக் வெட்டும்போது லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நெக்கு வந்து அகலத்தை கட் பண்ணிடணும். இப்போ ஷோல்டர் கொஞ்சம் ட்ரூப் ஆகாமல் டச் பண்ணிக்கணும். அப்படி தான் அந்த 1.25 டாட் அளவு இருக்குல்ல, 1.25 1.3 அது ஃப்ரெண்டு மேலே கிராஸ் பண்ணுவோம், பேக்கு சைடில் கிராஸ் பண்ணுவோம். அந்த 1.25 அது சைடில் வைக்கணும். இப்போ இடுப்பளவு எடுக்கும். இடுப்பளவு வந்து இப்போ 30 இன்ச்சுனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளந்துக்கணும். இந்த டாட்டை கேப் போட்டுட்டு மார்க் போட்டு இப்போ அது கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சைடில் அலவன்ஸ் வராது, அதனால தான் வரணும். இப்போ அந்த அரேஞ்சு கட் பண்ணிட்டோமா. சென்ட்ரு டாட்டு. இப்போ கவர் தட்டு நம்ம கட்டிங்கு கவர் தட்டுலாம் அதிகமாக எடுக்க தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சு லேஸாக எடுத்தால் போதும், பக்காவாக உட்காரும். அவ்வளோதான், ஈஸி. கொஞ்சோண்டு தான், அவ்வளோதான், ஓகேவா. நம்மளோட கற்றுலாம் போட்ட வேண்டியதான். ஃபுல்லாக போட்டு அவ்வளோதான். இப்போ வந்து சைடு யோக் எடுத்துக்கிறதுக்கு சைடு அளந்து பார்க்குறோம். சைடு அளக்கும்போது 3.5 இன்ச்சு அளக்கணும். 3.5 இன்ச்சு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ டேபிள் வச்சு பார்க்குறேன். இங்கே அந்த சென்ட்ரு டாட் இறக்கணும். 3.5 இன்ச்சு இறக்கணும்ல, அதே 3.5 இன்ச்சு தான் சைடு டாட் வரணும். சென்ட்ரு டாட் பெரிய டாட்டு 1.25 3 வச்சோமா, அந்த 3 அளவுக்கு யோக் ஆகலாம். இப்போ கீழே மாதிரி இடுப்பளவு 34 30 வச்சுக்கலாம். அந்த 30லேருந்து 4 பங்கிட்டு மார்க் அளந்துக்கணும். இப்போ கீழே மடிக்கிறதுக்கு மார்க் போடணும். கீழே மடிக்க மார்க் போட்டுட்டு சைடு மார்க் போடணும். சைடு மார்க் போட்டுட்டு இப்போ இடுப்பளவு வைக்கணும். இடுப்புனா இது சைடில் அந்த 3.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடுப்பளவு அளந்து இடுப்பளவு மார்க் போட்டு மறுபடியும் அந்த 3.5 அதே 3.5 வச்சு கிராஸ் பண்ணி அப்படியே எடுத்து வேண்டியதான். அப்புறம் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு பின் எடுத்து அப்படியே மேலே ஏற்றி வேண்டியதான். இதுதான் கணக்கு இருக்குது. நான் ரெகுலராக வெட்டுறதுலாம் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து டக்கு நான் வெட்டுறேன். நீங்கள் ஏதாவது டவுட்னாலும் எனக்கு மெசேஜில் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வேலை வந்து எல்லோரும் சொல்லி விடுவாங்க, ஆசை எனக்கு டைம் இல்லை. அதனால் இந்த வீடியோ நிறைய கண்டினியூவாக போட முடியல. உங்களுக்கு தான் இப்போ ஸ்ரீலந்து போட்டு
இந்த மடித்து போட்டு இப்போ இப்படி தான் மடித்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் துணி அகலமாக இருக்கும், இந்த டபுளாக மடித்து போட்டு வெட்டிலாம். ஆனால் இப்போ அப்படி வெட்ட முடியல, அதனால் மெட்டீரியலே டபுளாக போட வேண்டியதாக இருக்குது. இந்த ப்ளை லென்த்து எவ்வளோ வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 6 இன்ச் அலவன்ஸ் ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கு கீழே மார்க் போட்டுக்கணும். கீழே மடிக்கிறது அலவன்ஸ் செட் விட்டுட்டு கீழே மார்க் போட்டுக்கணும். கீழே மார்க் போட்டுட்டு கீழே மார்க் ஸ்கேல் வச்சுட்டு மார்க் போட்டுக்கணும். மார்க் போட்டோடனே கை லூஸ் எடுத்து அங்கே வைக்கிறோம். கை லூஸ் சிஸ்டமா. இப்போ ஆம்பல் அளவு, இந்த ஆம்பல் அளவு வந்து இப்போ 9 இன்ச்சு ஆம்பல்னா 8 இன்ச்சில் 4 இன்ச்சு மேலேருந்து இறக்கிட்டு குறுக்க மார்க் போட்டு 8 இன்ச்சு வைக்கணும். இப்போ ஆம்பல் அளக்குறோம், 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சில் 1 இன்ச்சு எப்படி போனால் 8 இன்ச்சு. 8னா ஷோல்டரில் 4 இன்ச்சு இறக்கிட்டு திருப்பி அந்த ஸ்கேலை வச்சு 4 மார்க் போட்டு அதை 8 இன்ச்சு வைக்கணும். மார்க்கு 8 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து அப்படி கிராஸ் எடுத்தோம்னா கரெக்டாக 9 இன்ச்சு வந்துடும். கை லூஸ்லேருந்து பெண்ட் எடுக்க வேண்டியதான். இப்போ கரெக்டாக 9 இன்ச்சு ஆம்பல் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஆம்பல் உட்காந்துரும். இது கவர் தட்டு அதிகமாக எடுக்க தேவையில்லை. லேசாக நம்ம ஆம்பல் எடுத்தோம்னா ப்ளவுஸ் வெட்டும்போது ஃப்ரெண்டு பேக்கில் ஃப்ரெண்டில் இந்த கவர் தட்டலும் லேசாக கைக்கு எடுத்தால் போதும். ரொம்ப கவர் தட்டலாம் எடுக்கக்கூடாது. நம்ம கட்டிக்கு அந்த மாரி தட்டம் வந்துடும். கை வெட்டி வச்சு அந்த கட் போட்டு ஓப்பன் பண்ணி கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இது கரெக்டாக வரும். லேசாக நகை வெட்டுற மாதிரி லேசாக வெட்டினா போதும். ஆம்பளை தட்டு ஃப்ரெண்டு மடித்து போட்டு செக் பண்ண வேண்டியதுதான். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு போட்டு வெட்ட வேண்டியதுதான். இது வந்து எனக்கு எல்லா கட்டிங்கும் அந்த லெவலில் எனக்கு சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த போய் சேர்க்கணும் எனக்கு ஆசை. ஆனால் என் டைம் இல்லை, நான் சொல்ல முடியல. என்னால் டெய்லி கட்டிங் மார்க் போட முடியல, என்னால் வீடியோ எடுத்து போட முடியல, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதனால தான் என்னால் ரெகுலராக போட முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெய்லி போடுறேன். நான்